ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HP LaserJet Pro M126NWங்கிற பிரிண்டர் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு பிரிண்டர் நம்ம வாங்குகிறோம்னா அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு வரும். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டிஸ்பிளேயில் வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒவ்வொரு கீயும் அதனுடைய நேம் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நேம் வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நீங்கள் பிரிண்டர் வாங்கினோடனே இந்த மாடலில் இந்த டிஸ்பிளே கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லைட் இருக்கும். இதுதான் வந்து பவர் வந்து ஆன் பண்ணுற சுவிட்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து 2 லைன் LCD டிஸ்பிளே, அதாவது இந்த டிஸ்பிளே தான் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பிரிண்டர் ப்ராசஸிங் லைட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு பிரிண்டர் வந்து கொடுக்குறீங்கன்னா ஒரு இந்த ப்ராசஸிங் வருதில்ல, சிஸ்டத்துலேருந்து பிரிண்டருக்கு வர்றப்போ அந்த லைட் வந்து பிங்காய் எரியும். அந்த ப்ராசஸிங்காக இந்த லைட்டு. நெக்ஸ்ட் வந்து மெயினாக வந்து இதுதான், இது வந்து செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் வந்து தான் உங்கள் பிரிண்டர் இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் வந்து நாம் இது மூலியமாக தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு IP அட்ரஸ் கொடுக்குறீங்க, இல்லை DHPயில் கொடுக்குறீங்க, மேனுவலில் கொடுக்குறீங்க, எல்லாமே வந்து இது மூலியமாக தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒயர்லெஸ் LED, அதாவது நீங்கள் வந்து லேண்டில் கொடுக்காத ஒயர்லெஸ் மூலிமா கனெக்ட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து லைட் எரியும். இது வந்து ஒயர்லெஸ் மூலிமா கனெக்ட் ஆகிருக்குங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கேசணும். அப்புறம் வந்து இது நெக்ஸ்ட்டு இது வந்து பேக்குங்கிறது சப்போஸ் நீங்கள் செட்டிங்ஸில் வந்துட்டு ஏதாவது வந்து செட்டிங்ஸ் மாறிடுச்சு அப்படிங்கிற டைமில் இதை பேக் அடிச்சிங்கன்னா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பேக்கில் வந்துடும். இது வந்து பிரிண்ட். இதை பற்றி நான் வந்து செப்பரேட்டாகவே நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பிரிண்ட் ஆப்ஷன். சப்போஸ் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து எடுக்கிறீங்க, இப்போ பேஜ் வந்து 1 2 3ன்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு 10ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். இது நான் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மெயின். இது வந்து செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து அந்த IP அட்ரஸ் நம்பர்லாம் கொடுப்போம்ல, 192 182, அது வந்து இதில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், ரைட்டு லெஃப்ட்டு. இப்போ 192னா இந்த ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிகமாகும், இந்த ஆட பண்ணிங்கன்னா கம்மியாகும். கொடுத்துட்டு நடுவில் ஓகேன்னு கொடுத்திங்கன்னா இங்கே வந்து IP அட்ரஸ் வந்து செட் ஆயிரும். இதில் இந்த டைரக்ட் வைஃபை எல்லாமே வந்து இந்த 3ல் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து கேன்சல். சப்போஸ் உங்கள் பேஜ் வந்து நீங்கள் ராங்காக கொடுத்துட்டீங்க, இல்லாட்டி நீங்கள் ஜெராக்ஸ் கொடுக்குறப்ப ஏதோ ராங்காக பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இது கொடுத்தீங்கன்னா பேஜஸ் வந்து ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆகிரும், பிரிண்ட் வந்து வராது. நெக்ஸ்ட்டு இது வந்து ID கார்டு. அதாவது ID கார்டுன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பேன் கார்டு வச்சுருக்கீங்க, இல்லாட்டி ஓட்டர் ID வச்சுருக்கீங்க, இதை வந்து டபுள் சைடு வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம வீடியோவாக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து இது பிரைட்னஸ். இந்த ஆப்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நீங்கள் வச்சுருக்க டாக்குமெண்ட் வந்து திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக எடுக்கிறதுக்கும், லைட்டாக இருந்தால் திக்காக எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் இருக்கிற 6 டாபிக் தான் நம்ம வந்து இப்போ வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேன் கார்டு வந்து டபுள் சைடாக இருக்கிறது, ஒரே சைடில் வந்து எப்படி வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்கள் பேன் கார்டை இந்த மாதிரி மூலையில் வச்சுட்டு இந்த ID கார்டு ஆப்ஷன் இருக்குல்ல கீழே ஃபஸ்ட்டு, இதை 1 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. கொடுத்த வாட்டி ஓகே. இப்போ மறுபடியும் ஓகே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்னென்னா ஒரு சைடு மட்டும் வந்து உங்களுக்கு வந்து காப்பி ஆகும். ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது பக்கம் திருப்பி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், லோட் பேஜ். இப்போ அதே மாதிரி உங்கள் பேன் கார்டை இந்த சைடு இந்த மூலையில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ காப்பி ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த பிரிண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. கீழே போயிடுச்சு. கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரே பேஜில் இப்போ வந்திருக்கும் பாருங்கள். இப்படி தான் வந்துட்டு ஒரு ID கார்டு வந்து பிரிண்ட் எடுக்கிறது. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு டபுள் சைடாக இருக்கிறது ஒரே ஜெராக்ஸில் வந்து நம்ம எடுக்கிறது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ சிங்கிள் பேஜ் வந்து எப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த A4 ஷீட்டை மேலே ஸ்கேனர் யூனிட்டில் வச்சுட்டு இந்த பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை 1 டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ காப்பி ஆகி பிரிண்ட் வந்துடும். ஓகே, இப்போ பிரிண்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ எப்படி டாக்குமெண்ட்டு ஃபோட்டோஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் டாக்குமெண்ட்டை இந்த மாதிரி ஸ்கேனர் யூனிட்டில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் பிரிண்டர் வாங்குறப்போ ஒரு சிடி கொடுத்துருப்பீங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணோடனே உங்கள் டெஸ்க்டாப்பில் ஹெச்பி ஸ்கேனுங்கிற இந்த லோகோ வந்திருக்கும். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இதில் டிஃபால்ட்டாக வந்து பிடிஎஃப் தான் இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் கொடுத்துருங்க. டிஃபால்ட் வந்து பிடிஎஃப்லேயே இருக்குது, நான் அதிலே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ ஸ்கேன். ஓகே, ஸ்கேன் ஆயிடுச்சு. பட் அது நான் தலைகளாக வச்சுருக்கேன். எங்கே சேவ் பண்ணுறேன்னு கேட்குது. நான் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே டாக்குமெண்ட்டை நான் வந்து ஜேபிஜியாக நான் வந்து எடுத்து வைக்கிறேன். அதுக்குள்ளே நான் திருப்பி வச்சிட்றேன். ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டேன். இப்போ உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஹெச்பி ஸ்கேனை வந்து டபுள் கிளிக் பண்ணிடுவேன். இதில் வந்துட்டு இப்போ இமேஜ் ஃபைலாக நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஜேபிஜி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக வந்து ஸ்கேன் பண்ணோம். இப்போ வந்து இமேஜாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் எங்கே சேவ் பண்ணிட்டுன்னு கேட்குது. டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து ரெண்டையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து இமேஜ். இது வந்து பிடிஎஃப். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃபோன்லேருந்து எப்படி வந்து டைரெக்டாக பிரிண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் பிரிண்டரில் போயிட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. கொடுத்த வாட்டி இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். செட்டப் மெனு. இதில் வந்து ஹெச்பி வெப் சர்வீஸ் தேவையில்லை, நம்மளுக்கு தேவை நெட்வொர்க் சர்வீஸ். அப்படியே ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட்டு, மறுபடியும் வந்து சிஸ்டம் மெனு, அடுத்தது வந்து சர்வீஸ், அடுத்தது வந்து நெட்வொர்க் செட்டப். இந்த நெட்வொர்க் செட்டப் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் வந்து ஒயர்லெஸ் மெனு, மறுபடியும் வந்து ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்து அந்த ஒயர்லெஸ் டைரக்ட் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணால் போதும். உள்ளே வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே ஓகே கொடுத்துட்டு இதில் ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஒயர்லெஸ் டைரக்ட் வந்து ஆன் ஆயிரும். இது ஆன் ஆனால் தான் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்க முடியும். மறுபடியும் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆஃப் ஆயிரும். ஓகே, இது செக்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணுமான்னு கேட்குது. இல்லை, நான் வந்து டைரெக்டாகவே பாஸ்வேர்டு இல்லாதே கொடுத்துறேன். ஃபுல்லாக நான் வந்து பேக் கொடுத்துட்டு ரெடியில் செட்டப் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபோன் போயிருங்க. நான் டெஸ்டிங்காக இந்த ஐஃபோன் வச்சுருக்கேன். இதில் உங்கள் ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணிடுங்க. இதில் வந்து ஹெச்பி பிரிண்டர்னு வரும். இதுதான். இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பேக் வந்துட்டு ஏதோ ஒரு இமேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் கேலரியில். இப்போ இதில் போயிட்டு கீழே செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு அந்த பிரிண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரிண்டரை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஹெச்பி பிரிண்டருங்கிறது. ஓகே, பிரிண்டர் செலக்ட் பண்ணிவிட்டேன். இது வந்துட்டு நீங்கள் வந்து எந்த பேஜில் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்குது. நான் வந்து A4லேயே கொடுத்துறேன். ஏன்னா நார்மலாக எல்லோரும் A4ல் தான் எடுப்போம். இது வந்து நம்பர் ஆஃப் காப்பி. அந்த பிரிண்ட்டை வந்து எத்தனை காப்பி எடுக்கணும், 1 காப்பியா 4 காப்பியா 5 காப்பியாங்கிறது. இது வந்து லாஸ்ட்டு. நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறது வந்து டார்க்காக வேணுமா நார்மலாக வேணுமா பெஸ்ட்டாக வேணுமா கேட்குது. நான் வந்து பெஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பிரிண்ட்டு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இதுவே நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பண்ணுறப்ப கொஞ்சம் வித்தியாசம் வரும். பட் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரே ஸ்டெப்பு தான். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு ஃபோன் ஜஸ்ட் இந்த பிரிண்டர் மூலிமா டைரெக்டாகவே நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து சிஸ்டம் தேவையில்லை. நீங்கள் வந்து ரவுட்ரு வச்சுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆப்ஷன் வந்து டைரக்ட் ஒய்ஃபை. இப்போ இன்னொன்று நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டீட்டெயில்ஸில் போயிட்டு பிரிண்டரை வந்து செலக்ட் பண்ணிடணும். அதேமாரி மேலே நான் வந்து பிரிண்ட் கொடுத்துட்றேன்.
ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் கொடுத்தேன், இப்போ வந்து ஒரு இமேஜாகவே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ரெண்டுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறப்ப அது வந்து எப்படி டார்க்னஸ் பண்ணுறது, லைட்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் டாக்குமெண்ட் இந்த ஸ்கேனர் யூனிட்டில் வச்சுட்டு உங்கள் பிரிண்டரில் இந்த ரவுண்டு பட்டன் இருக்கும் பாருங்கள், ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ண உடனே இதான் வந்து டார்க்னஸ் லைட்னஸ் பண்ணுறது. மேலே வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். இதில் வந்துட்டு ரைட் சைடு அமுத்தினீங்கன்னா டார்க்னஸ் ஆகும், இந்த சைடு பண்ணி லெஃப்ட் சைடு பண்ணிங்கன்னா லைட்னஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே கீழே குறைச்சிங்கன்னா இது வந்து லைட்னஸ். நீங்கள் ஒரு பிரிண்ட் ஜெராக்ஸ் எடுக்கிறப்ப அது வந்து லைட்டாக வந்து ஜெராக்ஸ் ஆகும். இதுவே வந்து ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டார்க்காக. நான் ஃபுல் டார்க் வச்சுட்டு இந்த பிரிண்ட் ஆப்ஷனை ஓகே இப்போ ஓகே கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ காப்பி ஆகி பிரிண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல் டார்க் வந்துடுச்சு. இப்போ வந்து மல்டிபிள் காப்பி வந்து எப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு காப்பி வந்து நான் வந்து ஒரு 100 ஜெராக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்க முடியும். ஜஸ்ட்டு உங்கள் ஆப்ஷனில் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் மாதிரி நிறைய இருக்குது இல்லை, ஃபஸ்ட்டு இதை ஒன் டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 99 காப்பி நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ என்ன பண்ணால் நான் வந்து ஒரு 3 மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். எத்தனை இருக்குது? 9 இருக்கு மாட்டிருக்கு. ஓகே, இதை நான் வந்து 3ஆக கொடுத்துட்றேன். இந்தாண்ட பண்ணிங்கன்னா குறைஞ்சிரும். ஓகே, 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் லெஃப்ட் பண்ணிங்கன்னா குறையும் ஏறும். இப்போ வந்துட்டு ஓகே கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுக்கணும். ஓகே, நான் பிரிண்ட் கொடுத்துட்டேன். அப்படி கொடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு தான் வந்து பிரிண்ட் கொடுக்கணும். ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் பிரிண்ட் ஆகும். நீங்கள் எத்தனை காப்பி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்கள் டிஸ்பிளேலேயே தெரியும். பாரு 1/3, அதாவது 3 பிரிண்ட் ஆயிரும். ஓகே, 1 2 3. இப்போ 3 காப்பி வந்து எனக்கு ஜெராக்ஸ் வந்துருச்சு. இது வந்து ஸ்கேனர் யூனிட்டில் ஒரிஜினல் காப்பி. இது நான் எடுத்த 3 ஜெராக்ஸ் காப்பி. இது மாதிரி நீங்கள் 100 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸும்